ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். பத்தாம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் மொளைக்கு சிலைக்கு எவனும் தம் மகனையோ மகளையோ பலியாக்காதவாறு பெண் என்னும் பள்ளத்தாக்கில் இருக்கும் தோபேத்தையும் மாசுபடுத்தினார். நம்முடைய அரசர் யோசியாவினுடைய முக்கியமான ஒரு சீர்திருத்த பணிகளிலே ஒன்று இந்த ஹின்னோம் பள்ளத்தாக்கை தூய்மைப்படுத்திய ஒரு நிகழ்வு. இந்த பெண் இன்னோம் என்றால் பெண் என்றால் மகன், இன்னோம் என்றால் இன்னோம் என்கிற ஒருவருடைய மகன் என்பதை குறிக்கிறது. இது பிற்காலத்தில் ஹின்னோம் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்பட்டது. இன்னோம் பள்ளத்தாக்கு என்பது எங்கே இருக்கிறது என்றால் எருசலேம் மலையினுடைய தென்பகுதியில் பாதியில் ஆரம்பித்து மேற்கு பகுதி வரை இந்த பள்ளத்தாக்கு நீள்கிறது. அதாவது கிதரோன் பள்ளத்தாக்கினுடைய தொடர்ச்சி. கிதரோன் பள்ளத்தாக்கு கிழக்கிலிருந்து ஆரம்பித்து தெற்கு பகுதி வரை மீண்டும் அந்த தெற்கின் பாதியிலிருந்து ஹின்னோம் பள்ளத்தாக்காக அது நீண்டு மேற்கு நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கில் தோபேத் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த தோபேத் இடத்தில் மொலேக் என்கிற சிலை இருக்கிறது. இந்த மொலேக்கு சிலை என்றால், இந்த மொலேக் என்பது எந்த கடவுள் என்றால் கனானியருடைய கடவுள். இந்த கனானியருடைய கடவுளை அவருடைய சிலையை வைத்து மகனையும் மகளையும் பலி கொடுக்கின்ற ஒரு வழிபாட்டை இஸ்ராயல் மக்கள் எருசலேமில் இருந்தபோது யூதா நாட்டை சேர்ந்தவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். இதற்கு அரசர்களும் இதற்கு பலியானவர்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் யோசியாவினுடைய தாத்தா, அவனுடைய தந்தை எல்லாருமே, ஆமோன், மனாசே உட்பட அத்தனை பேரும் இதிலே பலி கொடுத்திருக்கிறார்கள். மனாசே தன்னுடைய மகனை பலி கொடுத்திருக்கிறான். தன்னுடைய மகன் ஆமோனோடு பிறந்த இன்னொரு மகனை பலி கொடுத்திருக்கிறான். அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளை பலி கொடுக்கிற வழிபாடு மிக உச்சத்தில் இருந்தது. மனாசே காலத்திலும் அதே மாதிரி ஆமோன் காலத்திலும் உச்சத்தில் இருந்தது. எனவே இதை மிக கடுமையாக யோசியா எதிர்ப்பது மட்டுமல்ல, இனிமேல் யாரும் பலி கொடுக்காதவாறு அவர் என்ன பண்ணார், அந்த பெண்ணின்னோம் பள்ளத்தாக்கில் இருக்கும் தேபோத்தையே முழுவதுமாக உடைத்து நொறுக்கினார். தேபா என்றால் என்ன பொருள்? ட்ரம், நம்ம மேளம் சொல்கிறோம்ல, அந்த மேளம், அதான் தோப்பு. அந்த டோபத் என்றால் அந்த என்ன நடக்கும் என்றால், பிள்ளைகளை பலி கொடுக்கின்ற போது இந்த பிள்ளைகள்லாம் கதறும். அப்படியே அந்த கதறல் சத்தம் வெளியே கேடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, மேலே சத்தத்தை ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சில சமயங்களில் திருவிழாக்களில் அல்லது திருமண நிகழ்வுகளில் அல்லது இறப்பு நிகழ்வுகளில் மேலத்தை அந்த உச்ச குரலுக்கு அப்படியே அடித்து மேலே தூக்குவாங்க. அந்த அளவுக்கு அடித்தால் அது என்ன ஆகும்னா, குழந்தைகளுடைய சத்தமே வெளியே கேட்காது, மற்றவங்களெல்லாம் ஒன்றும் நடக்காத மாதிரி இருப்பாங்க. இது மக்களுடைய காதை செவிடாக்குகின்ற அந்த நிகழ்வு. இப்படி கதறுகின்ற குழந்தைகளுடைய குரல் கேட்கக்கூடாது, கதறல் கேட்கக்கூடாது என்பதற்காக செவிடாக்குகின்ற ஒரு நிகழ்வு தான் என்னது, இந்த மேளத்தை கொட்டுகின்ற அந்த நிகழ்வு. அந்த மேளத்தை கொட்டுகின்ற நிகழ்வு நடந்தனால அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன, தோபத். அந்த நிகழ்வுக்கு பேரும் தோபத். அந்த அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்கவே கூடாது என்பதற்காக அந்த இடத்தையே அவர் என்ன பண்றாரு, மாசுபடுத்துகிறார். முழுவதுமாக அழித்தொழிக்கிறார். அதான் பொருள். 11ஆம் வசனம். அவர் ஆண்டவரின் இல்லத்தின் வாயில் அருகில் இருந்த
நாத்தான் மெலேக்கு என்ற மேற்பார்வையாளரின் அறையை அடுத்து யூதா அரசர்களால் கதிரவனுக்கென்று எழுப்பப்பட்டிருந்த குதிரை சிலையையும் அகற்றினார். குதிரை சிலையும் ஆண்டவரின் இல்லத்தின் வாயிலருகில் இருந்த நாத்தான் மெலேக் என்ற மேற்பார்வையாளரின் அறையை, எருசலேம் ஆலயத்தினுடைய வாயிலருகில், அந்த வாயிலருகில் நாத்தான் மலக் என்ற மேற்பார்வையாளர் தங்குகிற அறை இருந்தது. அந்த அறையை அடுத்து யூத அரசர்களால் என்ன வைக்கப்பட்டது? கதிரவனுக்காக, கதிரவனை நினைவு கூர்ந்து, கதிரவன் என்றால் சூரியனை நினைவு கூர்ந்து எழுப்பப்பட்ட குதிரை சிலைகளை அகற்றினார். குதிரைகளும் வழிபாட்டு நிகழ்விலே இடம்பெற்றிருந்தன. குதிரை சிலைகள் நமக்கெல்லாம் தெரியும், இந்த அராபிய நாடுகளிலே குதிரைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் மத்திய கிழக்கு நாடுகளில் குதிரைகள் அதிகமாக பயன்படுத்தப்படும். போருக்கு மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய அன்றாட நிகழ்வுகளில் கூட குதிரைகளை பயன்படுத்துவார்கள். அந்த குதிரைகள் அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு நிகழ்வாகவே மாறுகிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னா, அந்த மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்த நம்முடைய இந்தியாவிற்கு, அந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் ஆரியர்கள். இந்த ஆரியர்கள் அசுவமேத யாகம் என்று ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இந்த அசுவமேத யாகம் என்றாலே என்ன பொருள்? குதிரையை பலி கொடுப்பது. அவர்கள் குதிரையை கொண்டு வந்திருக்கிறார்கள், குதிரைகளை கொன்று பலி கொடுத்திருக்கிறார்கள். தங்களுக்கு நலவாழ்வுக்கு மட்டுமல்ல, தங்களுடைய போரில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக குதிரைகளைத்தான் அவர்கள் படைக்கு பயன்படுத்துகிறார்கள். அதே குதிரையை பலி கொடுத்து வெற்றிக்காக இந்த பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அரசனுடைய மேன்மைக்காக, அரசனுடைய வளர்ச்சிக்காக. அசுவமேத யாகம் என்று அதுக்கு பெயர். எனவே அசுவமேதம் என்றால் குதிரை. எனவே குதிரையை அவர்கள் பலி கொடுத்திருக்கார். அப்படின்னா அந்த குதிரை என்பது வெறுமனே நாம் போருக்கு பயன்படுத்துகிற ஒரு உயிரினம் மட்டுமல்ல, மனிதன் தன்னுடைய நலனுக்காக இந்த குதிரையை பலி கொடுக்கின்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. எனவே தான் அதை தெய்வமாகவே வழிபடுகின்ற அந்த நிகழ்வு அது எங்கேயும் இருந்திருக்கிறது. எருசலேம் ஆலயத்தினுடைய வாயிலில் அந்த குதிரை சிலையை வைத்து, அது குதிரை கதிரவனுக்கு நினைவு கூறுவதற்காக, அந்த கதிரவனுக்காக எழுப்பப்பட்ட குதிரை சிலையையும் அகற்றினார். கதிரவனின் தேர்களையோ நெருப்பில் சுட்டரித்தார். கதிரவனின் தேர்களை, பார்வோனுடைய அந்த தேர்கள் குதிரை பூட்டி வருவது போல, இதெல்லாம் எகிப்தினுடைய அடையாளங்கள், மத்திய கிழக்கு ஆசியாவுடைய அடையாளங்கள். இதை எங்கே புகுத்துறாங்க? யாவேயினுடைய வழிபாட்டில் புகுத்துகிறார்கள். கதிரவனுடைய வழிபாடு என்பது, சூரிய கடவுள் என்பது எகிப்தினுடைய வழிபாட்டு தெய்வம். ரே என்றால் சூரியன். அதைத்தான் அட்டோன் என்று ஏறக்குறைய மோசே காலம்தான், மோசே காலத்தை ஒட்டி வாழ்ந்த அகனட்டோன் என்கிற எகிப்திய பார்வோன் அகனட்டோன் தன்னை அட்டோனுடைய லவர், அன்பர் என்று அழைத்து கொண்டான். எனவேதான் அவனுக்கு அகனட்டோன் என்ற பெயர். அட்டோன், அகனட்டோன். அகனட்டோன் என்றால் அட்டோனை அன்பு செய்கிறவன் என்ற பொருள். அட்டோன் என்றால் சூரியன். எனவே சூரிய கடவுளை எகிப்தியர்கள் வழங்கி வந்தார்கள். எனவே ஏறக்குறைய அவர்களோடு தொடர்புடையதான் இந்த தேர்கள் எல்லாம். எனவே சூரியன், தேர், குதிரைகள் இவையெல்லாம் எகிப்தினுடைய வழிபாட்டோடு ஒன்றிணைந்தவை. அதே போல மத்திய கிழக்கு ஆசியாவிலும் குதிரைகள் பிரபல்யம். கனானியர்களும் தேர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியானால் தங்களுடைய தொழிலுக்கு பயன்படுகின்ற, போருக்கு பயன்படுத்துகின்ற எல்லா உயிரினமாக இருந்தாலும் சரி, அல்லது போர் கருவிகளாக இருந்தாலும், இவற்றையெல்லாம் எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள்? வழிபாட்டு நிகழ்வுகளே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவற்றையும் தெய்வமாக வழிபட்டு இருக்கிறார்கள். இப்போ நமக்கு யோசியாவுடைய காலத்தை வைத்து பார்க்கின்ற போது இஸ்ராயல் மக்கள் எப்படியெல்லாம் தங்கள் வழிபாட்டிலே திசை திரும்பி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. யாவே கடவுளுக்கு உருவமே இல்லை. சொல்வீங்களா? யாவேசம், பாலிசம். யாவீசம் என்பது பாலிசமாகவே மாறிவிட்டது. யாவேயினுடைய பெயரை வைத்து எருசலேம் ஆலயத்திலேயே எதையெல்லாம் வைத்து வழிபடுகிறார்கள் என்று பாருங்கள். கூரை சிலைகளை வழிபடுகிறார்கள், கதிரவன் தேர்களை அவர்கள் வழிபடுகிறார்கள்,
கதிரவனை வழிபடுகிறார்கள். இதெல்லாம் அவர்களுடைய சின்கிரிட்டிசம் என்று சொல்வார்கள். எல்லா சமயங்களையும் ஒன்றாக குழப்பி வழிபாடு நடத்துவது, ஒரு குழம்பு போல வைத்து வழிபாடு நடத்துவது. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தை தான் தீன் இலாகி என்று அக்பர் ஏற்படுத்தினார். எல்லா சமயங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒன்றாக கொண்டு வந்து ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி ஆக்கி அப்படிப்பட்ட ஒரு சமயத்தை அவன் உருவாக்கினான். தீன் இலாகி என்று அழைக்கப்பட்டது அந்த சமயம். அதுபோல தான் இது ஒரு மிக்சர், எல்லா சமயங்களையும் இணைத்து, அது அராபிய சமயமாக இருக்கலாம், அல்லது கனானிய சமயமாக இருக்கலாம், எகிப்திய சமயமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் எதுக்குள்ளே கொண்டு வராங்க? யாவையினுடைய கோவிலுக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். எருசலேம் ஆலயத்தினுடைய மையப்பகுதிக்கு, எருசலேம் ஆலயத்தினுடைய நுழைவாயிலில் வைத்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு கேலிக்கூத்தாக எருசலேம் ஆலயம் அவர்களுக்கு முன்னால் விளங்கி கொண்டிருந்தது. அதனால தான் இயேசு பிற்காலத்தில் என்னுடைய தந்தையின் இல்லம் ஜெப வீடாக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தார். நீங்கள் கள்வர்கள் குகையாக மாற்றிவிட்டீர்கள். இப்போ இயேசு காலத்தில் இந்த அளவுக்கு கேவலமாக இல்லை, அதையே அவர் கல்வர்கள் குகையாக மாற்றிவிட்டீர்கள் என்றால், இந்த யோசியா காலத்தில் வந்திருந்தார் அவர் எப்படி சொல்லியிருப்பார் என்று நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த எருசலேம் ஆலயமானது சின்னாபின்னப்படுத்தப்பட்டிருந்தது. வழிபாடுகளில் மிக குழப்பமான ஒரு சூழலை அதற்கு முன்னால் வாழ்ந்த அத்தனை அரசர்களும் மாற்றி வைத்திருந்தார்கள். எசேக்கியா யோசியா போல அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரவில்லை. எசேக்கியா எருசலேம் ஆலயத்தில் அதிகம் தொடவில்லை. அவன் கிதரோன் பள்ளத்தாக்கிலே இருந்த ஒரு சில வழிபாட்டு தலங்களை நெகுஸ்தான் போன்ற, அந்த நெகுஸ்தான் என்பது மோசேயினுடைய கம்பம், அதை அவன் உடைத்து நொறுக்கினான். அதே மாதிரி தொழுகை மேடுகளை உடைத்து நொறுக்கினான். ஆனால் ஜோஷியா ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். ஆலயத்துக்குள்ளே எது யாவை வழிபாட்டுக்கு குதர்க்கமாக இருந்ததோ, குளறுபடியை ஏற்படுத்தியதோ அத்தனையும் கை வைத்திருக்கிறார். தொடர்ந்து, மேலும் யூதா அரசர்களால் ஆகாசின் மாடி அறை மேல்தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த பலிபீடங்களையும் ஆண்டவரின் இல்லத்தின் 2 முற்றங்களிலும் மனாசேயால் கட்டப்பட்டிருந்த பலிபீடங்களையும் அரசர் இடித்து தூளாக்கி அந்த இடிபாட்டை கெதரோன் நீரோடையில் கொட்டினார். இதுவும் ஒரு துணிச்சலான ஒரு செயல். யூதா அரசர்களால் ஆகாசின் மாடியறை மேல்தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த பலிபீடங்களை, ஆகாசின் மேலறை என்றால் ஆகாசுக்கு பிறகு வந்தவன் அவனுடைய மகன் எசேக்கியா, அவன் செய்திருக்க வாய்ப்பே இல்லை. அவனுக்கு பிறகு வந்தவர்கள் மனாசேயும் ஆமோனும். இந்த மனாசேயும் ஆமோனும் தான் மிக கொடூரமான ஒரு வழிபாட்டு சூழலை இந்த ஆலயத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆலயத்தில் மட்டுமல்ல, ஏறக்குறைய அவர்களுடைய அரண்மனையில் கூட பலிபீடங்களை அமைத்திருக்கிறார்கள். மேல்தளத்தில், மாடியறை மேல்தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த பலிபீடங்களையும் ஆண்டவரின் இல்லத்தில் 2 முற்றங்கள்லாம் முன்பகுதியில் மனாசேயில் கட்டப்பட்டிருந்த பலிபீடங்களை, ஏற்கனவே பலிபீடங்கள் இருக்கிறது, அந்த பலிபீடங்களுக்கு மேலாக இந்த பலிபீடங்களை எல்லாம் யாவைக்கு பலி கொடுக்க அல்ல, பிற தெய்வங்களுக்கு பலி கொடுக்க, இவற்றையெல்லாம் அவன் இடித்து தூளாக்கி அந்த இடிபாட்டை எங்கே கொண்டு போய் கொட்டுறான்? கெதரோன் பள்ளத்தாக்கில். அந்த சிறு சிறு நீரோடைகள் எருசலேம் மலையின் தெற்கு பகுதியிலிருந்து கெதரோன் பள்ளத்தாக்கில் விழும். அந்த தண்ணீர் இருக்கிற அந்த பகுதியில் கொண்டு போய் கொட்டுறான். அரண்மனையில் இருந்த பலிபீடங்களை எல்லாம் அவன் உடைத்து நொறுக்குகிறான். 13, எருசலேமுக்கு கிழக்கே அழிவின் மலைக்கு தெற்கே இருந்த தொழுகை மேடுகளை அவர் மாசுபடுத்தினார். எருசலேமுக்கு கிழக்கே இருக்கின்ற மலை ஒலிவ மலை. அந்த ஒலிவ மலை எப்படி அழைக்கப்படுகிறது? அழிவின் மலை என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அது அழிவின் மலை என்று அழைக்கப்படுகிறது? உலக முடிவில் அங்குதான் என்ன நடக்கும்? ஒலிவமலை அடிவாரத்தில் தான் என்ன நடக்கும்? நீதி தீர்ப்பு நடக்கும். கெதரோன் பள்ளத்தாக்கில் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே, ஆண்டவருடைய நாள் நடக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஜோசபாத் பள்ளத்தாக்கு என்று பெயர். யோசபாத் என்றால் நீதிபதி என்று பொருள், நீதி என்று பொருள்.
எனவே நீதி பரிபாலனம் இறைவன் செய்கின்ற அந்த பள்ளத்தாக்கு எந்த பள்ளத்தாக்கு? கிதரோன் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு. அதற்கு யோசபாத் பள்ளத்தாக்கு என்றே பெயர். எனவே ஒலிவ மலையில் இந்த ஆண்டவருடைய இறுதி தீர்ப்பு நடப்பதனால, ஆண்டவருடைய நாள் நடப்பதனால, அந்த மலைக்கு பேரே என்ன மலை? அழிவின் மலை. மலை. யார் யார் அழிவு பாதை செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அது அழிவை கொடுக்கும். யார் யார் நற்பாதையில் செல்கிறார்களோ, நல்வழியில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அது மீட்பு கொடுக்கும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். எனவே எருசலேமுக்கு கிழக்கே இருக்கின்ற அந்த அழிவின் மலை, அதற்கு தெற்கே இருந்த தொழுகை மேடுகள், இவற்றையெல்லாம் அவர் என்ன பண்ணாரு? மாசுபடுத்தினார். இந்த ஒலிவமலைக்கு தெற்கே இருக்கிற தொழுகை மேடுகள் எல்லாமே பிறகு தெய்வங்களுக்கு அமைக்கப்பட்ட மேடுகள் தான். அவை சீதோனியரின் அருவருப்பான அஸ்தரோத்துக்கும் சீதோனியர்கள் என்றாலே தீர் சீதோன் நகரங்கள். இந்த தீர் சீதோன் நகரங்களை எல்லாம் பொனிஷிய நகரங்கள் என்று அழைப்பார்கள். அதை ஒட்டுமொத்தமாக பொனிஷியா என்று அந்த காலத்தில் அழைப்பார்கள். அந்த பொனிஷியா இயேசு காலத்தில் அது பொனிஷியா என்று தான் அழைக்கப்பட்டது. தீர் சீதோன் நகரங்கள் என்று அழைக்கப்பட்டது, அல்லது தீர் சீதோன் பகுதிகள் என்று கூட அழைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இது ரெண்டுமே மாறி மாறி அழைக்கப்படும். இந்த பொனிஷிய கடவுள் என்பது 2 கடவுள்கள், ஒன்று அஷரே, இன்னொன்று பாகால். இந்த அஷரேயே அஷரேத் என்றும் அழைப்பார்கள். எனவே இந்த அஷரேத்துக்குரிய அருவருப்பான அசரேத்து, அதாவது அசரேத்தையே அருவருப்பான அசரேத்து என்று சொல்கிறார்கள். அசரேத்து எதனுடைய அடையாளம் என்றால் பெண் தெய்வம். இந்த பெண் தெய்வம் வழமையினுடைய வழிபாட்டுக்குரியது. அதற்கு கம்பங்கள், அதாவது கம்பங்கள் என்றால் மரக்கம்பங்கள், 60 அடி உயரமான மரக்கம்பங்களை உருவாக்கி அதனுடைய அடியிலே இந்த அசரேத்தினுடைய சிலையை வடித்து அதைத்தான் வழிபடுவாங்க. ஏன் அருவருக்கத்தக்கது என்றால் இதை வெறுமனை வழிபாடு மட்டுமல்ல, இது இங்கே நடப்பது விலை மாதர்கள் அல்லது விலை ஆடவர்கள், விலை மகளிர், இவர்களோடு உடலுறவு கொள்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த மர தூணுக்கு அடியிலே நடைபெறும். இதைத்தான் அருவருக்கத்தக்க அசரேத்து என்று அழைக்கிறார்கள். எனவே அசரேத்துக்கும் இரண்டாவது மோவாவியரின் அருவருப்பான கெமோசுக்கும், அங்கே அருவருப்பான, இங்கும் அருவருப்பான, கெமோசும் அருவருப்பானது. அப்போ இந்த கெமோசு கடவுள் யாருக்கு சொந்தம்? மோபாபியருக்கு. ஏறக்குறைய இந்த தெய்வங்கள் எல்லாமே வளமை வழிபாட்டை புகுத்துகிற ஒரு நிகழ்வுகள். இந்த வளமை வழிபாடு என்றாலே எங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் நிறையா பிறக்கணும், ஆடு மாடுகள் நிறையா இருக்கணும், என்னுடைய நிலங்கள் நல்ல விவசாயம் கொழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த சிலைகளுக்கு வழிபாடு நடத்தி அங்கு விபச்சாரங்கள் நடத்துவார்கள். இதனால தான் இந்த பகுதிகளை எல்லாம், இந்த வழிபாடு நடத்துகிற இடங்களை எல்லாம் அருவருக்கத்தக்க என்கிற அந்த சொல்லால் ஆசிரியர் பயன்படுத்துகிறார். மோபாபியருடைய அருவருப்பான கெமோசி என்பது மோபாபியருடைய கடவுள். இந்த கடவுளையும் இவர்கள் புகுத்துகிறார். அதாவது மோபாபியர்களே இஸ்ரேலுக்கு அறவே பிடிக்காது. ஆனால் அந்த தெய்வங்களை அழைத்துக்கொள்ள காரணம் என்னன்னா, அங்கே நடக்கிற விபச்சாரம். எனவே விபச்சாரம் என்றால் அங்கே பாகுபாடு கிடையாது. ஆனால் அடிப்படையில் கலாச்சாரம் என்கிற போது யூதர்களுக்கும் மோபாபியருக்கும் பிடிக்காது, யூதர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் பிடிக்காது, யூதர்களுக்கும் கனானியர்களுக்கும் பிடிக்காது, யூதர்களுக்கும் ஏதோமியர்களும் பிடிக்காது. ஆனால் அவங்களுடைய தெய்வ வழிபாடு, ஆனால் அவங்களுடைய வழிபாட்டுக்கு கடவுளை மட்டும் வச்சுக்கிடுவாங்க. கடவுள் என்கிற பெயரில் என்ன நடக்கிறது? அங்கே நடப்பது எல்லாமே விபச்சாரம். எனவே அவர்களுக்கு விபச்சாரம் தான் முக்கியமே ஒழிய இவர்கள் மக்கள் முக்கியமல்ல, மக்களோடு உறவு என்பது முக்கியமல்ல. இந்த நிலையில் இவர்கள் பல நேரங்களிலே இந்த கடவுள்கள் வழியாக இவர்களுக்கு வீழ்ச்சி தான் ஏற்படுகின்றது, இவர்கள் இனத்திற்கு வீழ்ச்சி நடக்கிறது. எனவே இங்கே அருவருப்பான மோபாபியரின் கடவுளாகிய கெமோசுக்கும் அதே மாதிரி இழிபொருளான மில்கோமுக்கும் இஸ்ரேலின் அரசர் சாலமோனால் கட்டப்பட்டவை. அதாவது இந்த பலிபீடங்கள் எல்லாம் இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன எருசலேமுக்கு கிழக்கே அழிவின் மலைக்கு தெற்கே இருக்கிற தொழுகை வீடுகள் எல்லாம் யாரால் கட்டப்பட்டது? சாலமோனால் கட்டப்பட்டவை. நம்மெல்லாம் நீதியினுடைய அரசர்
மாபெரும் இறைவனுடைய ஞானத்தினுடைய அரசர் என்று சொல்லுகின்ற த வைஸ் கிங், த கிங் ஆஃப் விஸ்டம் என்று அழைக்கிற சாலமோன் கட்டிய தொழுகை மேடுகள். நீங்கள் 1 அரசுகள் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அத்தனை பெயர்களும் வரும். அவன் எங்கெங்கே கட்டுனா அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டு பூராமே, இந்த எண்ணிக்கை பூராமே அங்கே வரும் 11ஆம் அதிகாரத்தில். 1 அரசர்கள். இதெல்லாமே யார் செய்த நல்ல காரியம்? ஞானி சாலமோன் செய்த நல்ல காரியம். யார் யாருக்கு அங்கே தொழுகை மேடுகள்? அருவருக்கத்தக்க சீதோனின் கடவுளான அஸ்திரேத்துக்கும், மோபாபியரின் அருவருப்பான கெமோஸுக்கும், அம்மோனியரின் இழிபொருளான மில்கோமுக்கும். ஆக இந்த 3 கடவுள்களும் இங்கே வர்றாங்க. மில்கோம், அஸ்ரேத்து, அஸ்தரோத்து, அதே மாதிரி கெமோஸ். அதுக்கு முன்னாடி நம்ம மொலேக் பார்த்தோம். இந்த மொலேக்கு யாருடைய கடவுள்? கனானியருடைய கடவுள். அந்த கடவுளுக்கும் இவர்கள் வழிபாடு நடத்தி இருக்கிறார்கள். ஆக இப்படி எல்லா தெய்வங்களையும் எதுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க? தங்களுடைய நாட்டுக்குள்ளே, தங்களுடைய நகரத்துக்குள்ளே, ஊருக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. இவற்றையெல்லாம் முழுமையாக வேறறுத்தவர் யாரு? யோசியா. 14. மேலும் அவர் சிலை தூண்களையும் அசேரா கம்பங்களையும் வெட்டி வீழ்த்தி அவ்விடங்களை மனித எலும்புகளால் நிரப்பினார். மேலும் அவர் சிலை தூண்களையும், ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அந்த தூண்களுக்கு கீழே சிலை இருக்கும். அது அசரியத்தாக இருக்கலாம், அல்லது பாகாலா இருக்கலாம். இங்கே அஷரே கம்பங்களைத்தான் குறிக்கிறது. இந்த கம்பங்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தி அவ்விடங்களை மனித எலும்புகளால் நிரப்பினார். மனித எலும்புகள் என்றாலே அந்த மனித எலும்பு, மனித சாம்பல், இதெல்லாம் அருவருக்கத்தக்க ஒரு செயல். அதாவது தீட்டுப்படுத்துகின்ற ஒரு செயல். அதில் யாரும் போக மாட்டாங்க. தீட்டுப்பட்ட இடத்துல யாரும் போக மாட்டார்கள். மனித எலும்பு என்றால் இறந்த மனிதனுடைய எலும்புகள். இறந்த மனிதனை தொட்டாலே அது என்ன ஆகும்? தீட்டு. அப்போ எலும்பு தொட்டா, அந்த சாம்பலை தொட்டா பெரும் தீட்டு. எனவே அந்த அடிப்படையில் என்ன பண்றாரு யோசியா? இந்த பக்கத்தில் யார் எட்டி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதி முழுவதும் எதை நிரப்பி வைக்கிறார்? மனித எலும்புகளை. யாரும் அந்த பக்கத்தில் கூட போகக்கூடாது என்கிற எண்ணத்தில் மனித எலும்புகளை அவர் நிரப்பி வைக்கிறார். அதான் அவர் செய்த ஒரு மாபெரும் சீர்திருத்தம். பாருங்கள், உண்மையிலே ஒரு மாபெரும் சீர்திருத்தவாதி என்று தான் சொல்ல முடியும். ஒரு அரசன் அதுவும் 8 வயசுல அரசன் ஆகிட்டு 26 வயசுல இவ்வளவையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் 100 ஆண்டில் கால்பகுதி தான் கடந்திருக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் வந்திருக்கிறது என்றால் அந்த இறை வார்த்தை, திருச்சட்ட நூல். அந்த திருச்சட்ட நூலை வாசித்ததை கேட்டவுடனே அவனுக்கு அந்த ஆர்வம் பற்றி எறிகிறது. யாவே எப்படியெல்லாம் நம்முடைய மக்கள் உதறி தள்ளியிருக்கிறார்கள், அவரை முழுவதுமாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இனிமேல் அப்படிப்பட்ட சிந்தனையே வரக்கூடாது. அதற்கு எது எது காரணமாக இருந்ததோ, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த கல்தூணாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கு என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக நொறுக்கி இருக்கிறான். அதனால் அதுதான் இவன் செய்த மாபெரும் சீர்திருத்தமாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 4 to 14 வரை யோசியாவினுடைய சீர்திருத்தத்தை பற்றி நாம் பேசுகிறோம். அதற்கடுத்த பகுதி இந்த சீர்திருத்தம் எருசலேம் அல்லது கெதரோன் பள்ளத்தாக்கோட மட்டும் நிற்கல, அல்லது யூதாவினுடைய பிற பகுதிகள் மட்டும் அது முடியலை. இது எங்கெல்லாம் போகிறது? பெத்தேலுக்கு போகிறது, சமாரியாவுக்கு போகிறது. அதைத்தான் 3வது பகுதி சுட்டி காட்டுகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தன்னுடைய வடநாட்டினுடைய வடக்கு எல்லை, தெற்கு எல்லை. வடக்கு எல்லை என்பது லெபனானுடைய மலைப்பகுதியில் உச்சத்தில் இருக்கிற தான்லையின் தொழுகமேட்டை கட்டியதை, அங்கு வழிபாடை நடத்தியதை இவனுடைய பாவம் என்றே அறிக்கையிடுவார்கள்.